ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆச்சு வீடியோ போட்டு. காரணம், மாடியில் அந்த டைல்ஸ் எல்லாம் மாற்றினதுனால செடிகள்லாம் இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி எடுத்து வச்சிட்ருந்தோம். அதனால் செடிகள்லாம் சோர்வாக இருக்கிறத காட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் போடலை. இதுக்கு நடுவில் கடைசியில் ஒரு கிளிப் காட்டிருப்பேன். இந்த குரங்கு வேறு இந்த கத்திரிக்காய் நல்ல பெரிய 1.5 அடி கத்திரிக்காவை வேறு கடித்து சாப்பிட்டுச்சு. ஸோ அந்த கஷ்டம் வேறு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பீக்கங்காய் செடி, கத்திரிக்காய் ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருக்கேன். தக்காளி நிறைய இருக்குது, அதுவும் ஒரு 5 வெரைட்டி இருக்குது. இது மணத்தக்காளி கீரை, அது பவழமல்லி, இது கஸ்தூரி வண்டை, இது கொத்து கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பெருசாக நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. இன்னும் விதை கூட முத்தாமல் இருந்தது. இது தக்காளி, இதுவே ஒரு 1 கிலோ 2 கிலோ கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். இது குரங்கு வரத்துக்காக அந்த சவுண்டு காற்றுல ஆடுச்சுன்னா வராதுன்னு சொன்னாங்களேன்னு கட்டி வச்சுருந்தேன். எனக்கு குரங்கு சாப்பிட்றத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் கஷ்டப்பட்டு நல்லா அழகாக வளர்த்துட்டு அது இது பண்ணவும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. இது பீக்கங்காய் புடலங்காய் கொடி, இது மேலே ஏற்றிருக்கேன். இது ஏர் பொட்டேட்டோ. இது ஒரு கணுக்கும் நல்லாவே காய் நிறையவே பிடிச்சிருக்கு. செடி குட்டி செடி தான், பட் ஃபுல்லாகவே நல்லா பிடிச்சிருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த தக்காளி இந்த ஒரு மாதிரி பெங்களூர் தக்காளி மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். இது துளசி பக்கத்தில் இருக்குது. கஸ்தூரி வெண்டை தான் நிறைய இருக்குது. நாங்கள் நிறைய வெண்டை போடலான்னு நினச்சதில் கஸ்தூரி வெண்டையாக தான் நிறையவே வந்துருச்சு. நிறைய பேர் கஸ்தூரி வெண்டை வரலங்கிறாங்க, பட் எனக்கு கஸ்தூரி வெண்டை ரொம்ப நிறையவே வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு. இது கஸ்தூரி வெண்டையோட பூவு. செம்பருத்தி ஒரு 10 வெரைட்டி கிட்ட வச்சுருக்கேன். இது நெற்பவழம் செடி. இது அவரைக்காய் செடி அவரைக்காய் ஒரு 2-3 ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டேன். ஒரு கையளவுக்கு இருக்க அளவுக்கு ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டேன் நான். ஒரு குட்டியாக பாவக்காய் கொடி ஒன்று தப்பு செடி மாதிரி வந்ததில் அது இப்போ தான் மேலே படர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடணுன்னு தான், பட் டைம் இல்லை. 2வது வீடியோ எடுத்து அதை இது பண்ணுறதுக்கு முடியாதனால போடாமல் இருந்தேன். இந்த உரம் தயாரித்து எப்படி போடுறது, செடிங்களை எப்படி பராமரிக்கிறதுங்கிறதும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம செய்யலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நமக்கு செடி வளர்க்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தாலே போதும். இது பாருங்கள், பால்சம்மு. சும்மா ஒரு 4 விதை தான் கொண்டு போட்டேன். இதில் 2 கலர் இருக்குது. இது இன்சுலின் செடி. இன்சுலின் நிறையவே இருக்குது. இது லைன் கீரை, மிளகாய் செடி. இது பாருங்கள், இது ஒரு வெரைட்டி தக்காளியே நான் ஒரு 5-6 வெரைட்டிக்கு மேலே வச்சுருக்கேன். இது அடுக்கு, இந்த பிங்க் கலர் செம்பருத்தி மாதிரி இருக்கும். இது சுக்குனியில் ஒரு 3 வெரைட்டி இருந்தது, பட் சுக்குனி இன்னும் எனக்கு காயாக வரல, எல்லாமே பூவாக தான் இருக்குது. இது சம்பங்கி செடி, சம்பங்கி. அது இல்லாமல் கொடி சம்பங்கியும் வச்சுருக்கேன். ரோஸ் வெரைட்டி ஒரு 10-15 வெரைட்டி வச்சுருக்கேன். சாமந்தி ஒரு 7-8 இது வச்சுருக்கேன். இந்த டைல்ஸ் போட்டதுனால தான் செடியை மாற்றி மாற்றி வைக்கவும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதோட செடி ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. இடம் மாற்றிக்கிட்டே இருந்தோன்னா செடி சோர்ந்து போயிடுச்சு. ஸோ சோர்ந்து போய் சாதாரணமாகவே என் வீடியோ வியூவர்ஸ் கம்மியாக தான் பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சோர்ந்து போன செடியை போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் போடலை.
இதுதான் உரம் எப்படி கொடுக்கறது, விதை எப்படி நடவு பண்ணுறது, என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டாலும் போடலாம். இது மாதிரி பூச்சி இருக்கையிலே அப்பப்போ எப்போல்லாம் நான் சும்மா இருக்கணும் அப்போல்லாம் போய் இதெல்லாம் எடுத்து விட்டுருவேன். அப்புறம் செடி நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். நான் மோஸ்ட்லி ரொம்ப கடையிலேருந்து எதுவுமே வாங்கி விட்டுறதில்ல. வீட்டில் இருக்க கழனி தண்ணி அது மாதிரி ஏதாவது இருக்கிறது தான் செடிங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது மறுபடியும் எடுத்து போடுறேன். இது வந்து கொத்து தக்காளி மாதிரி இருக்கும். இதை பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி இது துளசி, அப்புறமா வந்து சியா அந்த இந்த விதை இருக்கு இல்லையா, சப்ஜா விதை, அதுவும் போட்டிருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஐடியாஸ் வேணும்னாலும் கேளுங்க, சொல்கிறேன். தேங்க்யூ.